அன்பு கண்மணி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஜீவா அம்மா கண்மணி அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. நான் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா கேட்குறாங்க. உடனே ஜீவா அம்மா இருந்துகிட்டு கண்மணியை பத்தி தான். கண்மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவ வீட்டுக்காரர் கூட சேர்ந்து இல்லையா? அவ வீட்டுக்காரருக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கண்மணி அம்மா அவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை தான். ஆனா கண்மணி தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா. அவ வீம்பு பிடிச்சுக்கிட்டு அந்த அவ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு இங்க கண்மணி அம்மா சொல்றாங்க. உடனே ஜீவா அம்மா இருந்துகிட்டு கண்மணிக்கு தான் அந்த ஆளோட சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னா கண்மணிக்கும் அந்த பையனுக்கும் டிவோர்ஸ் வாங்கிடுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா ஜீவாவுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவோட அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அந்த மாதிரியெல்லாம் நானும் சம்மதிக்க மாட்டேன், கண்மணியும் சம்மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி அம்மா இந்த விஷயம் பத்தி நீங்க கண்மணி கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஜீவா அம்மா அதான் கண்மணிக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா கண்மணி என் பையனோட வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஜீவா அம்மா சொன்னதும், இல்லம்மா இது சரிப்பட்டு வராது. நீங்க இந்த முடிவை மாத்திக்கோங்க. இத கண்மணி கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு இங்க கண்மணியோட அம்மா சொல்றாங்க. கண்மணியோட மனசுல இன்னும் அவ வீட்டுக்காரர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜீவா அம்மா என்ன சொல்லன்னு தெரியாம கிளம்பிடுறாங்க. ஆனா இங்க 2 பேரும் பேசுனது எல்லாத்தையும் அப்படியே கண்மணி கேட்டுடுறாங்க. நேரா ஜீவா கிட்ட போயிட்டு, கண்மணி என்ன ஜீவா இந்த எண்ணத்தோட தான் இத்தனை நாளா என்கிட்ட பழகிக்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஜீவாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன கண்மணி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு ஜீவா கேட்குறாங்க. அது என்ன புரியலன்னு சொல்றேன். உனக்கு தெரியாமலா உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேரும் கல்யாணத்த பத்தியும் பேசுவாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் உண்மையிலே இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவா சொல்றாங்க. கண்மணி, ஜீவா உனக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஜீவா உண்மையாவே எனக்கு தெரியாது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்மணி, ஜீவா நாம ஃப்ரெண்ட்லியா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். அதை நீ மனசுல வச்சுக்கோ. நமக்கு 2 பேத்துக்கும் இதை தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதை பத்தி உங்க அம்மா கிட்டேயும் சொல்லிடு அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க. அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணங்கிறது ஒரே தடவை தான். அதுவும் எனக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் அதை மாற்ற முடியாது. என் மனசுல என் வீட்டுக்காரர் மட்டும் தான் இருக்காரு. வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்லாம் கண்மணி சொல்றாங்க. இதெல்லாம் அன்பு கேட்குறாங்க. கேட்டு இங்க அன்புக்கே அதிர்ச்சியா இருக்குது. கண்மணி நம்மள இன்னும் நேசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.